வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. இப்போ நாங்கள் வந்து டாட்டா. ஸோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி என்னடா? மணி வந்து 9:30. 9:30. டேட் என்னடா? டேட் வந்து 20ஆம் தேதி. 20ஆம் தேதியில் சொன்னேன். இல்லை, அவன் ஆஜராயிட்டான். வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, vlog இதோட முடிச்சிடும். அந்த மாதிரி வீடியோஸ் வராது உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தேவா. இது என் தம்பி. அங்கே பாரு, அவன் மட்டும் எப்படி பார்க்குறான்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்குறேன்? என் தம்பி இப்போ ஜெயிலில் பார்த்துருவது. மழை பெய்யுது மக்களே, உண்மையாக மழை பெய்யுது மக்களே. ஜன்னல்ல சாத்தே. அதாவது எப்படின்னா, இந்த ஊசி மழை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜோராக பெய்யுது. நான் காட்டும்போது இது ஜோக். இது அதுதான் இதுதான். இது வந்து ஜோக்கர். இதுங்களும் ஜோக்கர். இதுவும் ஜோக்கு. இதுவும் ஜோக்கு. சிரிக்கணும். ஜோக்கு சிரிக்கிறதா? அது ஜோக்கா? சிரிக்கலாமா? எங்க வீட்டுல இருந்த டெடி பேர் அது நிலைமைய போடுறாங்க. முன்னாடி தாவி என்ன ப்ரோ வைக்கிற? நானா அங்கிள்? ஐ எம் 2 அரியரு. ஏய் நான் இது வரைக்கும் ஏன்டா டேய் இது வரைக்கும் அரியரே வைக்கிறடா. ஏன்டா வாய வைக்கிறீங்க? வாய வச்சா மட்டும் நான் அரியர் வச்சிருவானா? நான் ஜாப்பனீஸ். மண்டை இப்படியே நின்றா எப்படி இருக்கும்? அனுப்ப போறீங்களா? தாத்தா வரலன்னா இதான் என் மண்டை. வரலன்னா விட்டு நம்ம கையில கூட வச்சுக்கலாம். ஸோ மக்களே, வெயிட்டிங் ஃபார் த அதிரடி. சரி தாத்தா. கொஞ்சம் பழைய பாட்டை வச்சா நம்ம நீ கேட்ட ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் பழைய பாட்டு. ஏர்லி 2K 2000, 2004, 2005, 2006 அந்த மாதிரி. ப்ரோ, உன்னோட ஃபேவரட் சாங் என்ன? என்னோட ஓமன பெண்ணு. ஏன்? ஏன்னா அது அடிக்கடி கேட்பேன், பிடிக்கும். ஸோ தட்ஸ் வை. ஏன் உன்னோட ஃபேவரட் சாங்? கண்ணக்குள்ள கதை உட்காந்துருக்கு வந்து ஏற்றி விட்டான் மண்டையில். ஏற்றி விட்டானா? ஏன் கேட்டு பிடிச்சிருச்சு, நல்லா இருக்கு. அது காரணம் தான் வந்தேன். எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து கதை போமா. அது எங்களுக்கு தெரியும். அது ஏன்டா எங்களுக்கு தெரியும். அந்த கதை போமாக்கு ஒரு கதையே இருக்கு. நான் வீடியோவை ஃபுட்டேஜ் கேட்க நினைக்கிறேன். டாட்டா பை பை. கதையை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சீரிஸ் வந்து ஒரு 10 எபிசோட் போடுறா, அந்த கதை போட்டுறா 18 எபிசோட் போகும். இது அவ்வளோ வச்சு அதை புரிஞ்சு விட்டுற வேண்டாம் வண்டியை. கிட்ட வந்து டோன் அடிக்குதியா? அவனுக்குலாம் கிரிக்கெட் விளாடுறாங்கடா. அப்படி விளாட்டுலாமா? அவங்க போடுறா கிரிக்கெட் விளாடுறாங்கடா. அவங்க போடுறா ஸ்டம்ப் வச்சு விளாடுறாங்க. மழையில போய் இப்போ தீரஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தத்துவம் சொல்லுவாரு. இல்லடா, நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும் நானும் வெங்கட்டனா அவங்களாம் இருக்கும். நான் மாத்திடுவேன். நல்லா அது நான் பண்றேன். டேய், ஏன்டா உங்களுக்கு இது கொடுமை? இவங்க கிட்ட கிருமிகளை மறைச்சிருச்சுடா. ப்ரோ, இதுதானா ப்ரோ நீ சொன்ன அந்த காரை? என்ன கார்? ஆமா ப்ரோ, முதுகுல இருப்பான் பாரு ப்ரோ. ஆமாமா, எங்கிட்ட இருக்கு. அது இருக்கும். குணா கேவ்லையா? அது குணா கேவ் இல்லடா. குணா கேவ். இவன் பாருங்க மக்களே. டேய் டேய், என்ன ஃபோக்கஸ் பண்ற நீ? இல்ல ப்ரோ, இப்படி வந்த. வணக்கம். உங்கள் ஓட்டு எங்கள் சின்னத்திற்கு. சின்னங்க காட்டுங்க. வணக்கம். அதான் சின்னம். டேய் வணக்கம்டா. ஓகேமா. ஓகேமா. கண்ணாடியாய் திறந்தேன், காண்கின்ற எல்லாரும் நானாகிறேன். இடையிலே உரசும் புள்ளையால் வாழ்க்கை போகும் அடடா. சொல்லுங்கம்மா. ஆமாம்மா, எடுக்கலாமா? அவர் பிஸியா இருக்க போறது வேலையா?
ஸ்லோவாக வச்சு போய்ப்ப அங்க போயிடுச்சு அங்கிள். லெஃப்ட் இந்த பக்கம் தானே இருக்கு. நான் வரும்போது நான் பார்த்து டேக் வர மூஞ்சி பாட்டு அழுது இந்த பக்கம் ஸ்னாப் போடுறே ஸ்னாப் எடுப்போம். வீடியோ எடுக்கலாம் உனக்குதான்யா காதலிக்காத கொடுக்க மாட்டேன். கேமரா வந்து நீ நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன். ஐயா வந்து நீ அப்போ ஃபுட்டேஜ் வராது. காதல ஹேண்டில் பண்ணுங்க கேமராவை, வாயில ஹேண்டில் பண்ணுங்க கேமராவை. ஐயா 2 வீடியோ எடுத்து பண்ணிட்டாமோ. சரி பாட்டு வச்சிட்டோம். இப்ப தமிழ பாட்டு கேட்டீங்க, பாட்டு வச்சிட்டோம். பாட்டுல பார்க்கலாம். சரி பாட்டுல பாக்குறியா? என்ன பாக்குறேன்? பாட்டு கேட்கலாம். ரொம்ப பெரிய டிராபிக்கா இருக்கே அங்கிள். கார்ல பலான எப்படி இருக்கு? கார்ல தலைமை வச்சுக்கா. ரொம்ப சூப்பர். நடுவுல தான் வந்தா அவ ஃப்ரெண்டுன்னு ஒரு ஜோக்கர். ஹலோ சொல்லுப்பா. One eternity later. மக்களே கடைசியா டிஎன்ஏக்கு ஐயோ இதுதான் மக்களே அந்த கடை. யா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் தான் ஹோஸ்ட். இங்க கேமரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். தம்பி கோஸ்ட் ஹோஸ்ட் போடா கோஸ்ட். ஃபோன் ஈரமா இருக்கா? ஸோ மக்களே நம்ம அந்தமான் ஷாப்பிங் இப்போதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். உள்ளே போயிட்டு கற்றுட்டு எஸ் இந்த ட்ரைலருக்கு வந்து ஒருத்தனை வந்து ட்ரெஸ் மாற்றணும் வீடியோ எடுக்கிறீங்களே, வெக்கமா இல்லையா? இல்லடா இது சரி. ப்ரோ டக்குன்னுறா ப்ரோ. டிஷர்ட் தானே ப்ரோ ஃபுல்லாண்டா ஆஃப் ஹேண்டா குட்டி ஹுட்டி பாஸ் நாங்கள் வச்சுக்கோங்க ஜானி. கேரக்டர் விட்டு எல்லாரும் பண்ணி ஷூட்டில் இருந்தே வந்து 10 நிமிஷம் ஆச்சு. ஒன்றுத்துக்கு ஐட்டம் மாதிரி தெரில. சார் சொல்லுங்க என்கிட்ட பாருங்க. இருங்க தேடிக்கிட்டு இருக்கோம். தேடிக்கிட்டு இறங்கியிருக்கோம். வரும் என்னைக்கு அது எப்போ முடியுதோ அப்போ வரும். சைஸ் 36 தான். எஸ் ஆனால் இங்கே இல்லை. 36 கலர் பேண்ட் போட சொல்லிட்டு நான் பிஸ்தா கலர் பேண்ட் போட்டுட்டுனா ஒரு மாதிரி இருக்குது பக்கா. இது ஓகே ப்ரோ. பேண்ட் நம்ம பார்க்கலாம். நீ வந்து ப்ளூ கலர் பேண்ட் போட்டுக்கோ, நான் பிஸ்தா கலர். அவன் வெள்ளை கெட்டாரத்தை பேசக்கூடாது, கட்டுறோம்ல நிற்கிறான். ரொம்ப கார் எடுத்துடணும். கார் காசு வைக்கிறேன். விஜேஷ் கார் போடுறீங்களா? மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள அந்த கொண்டு உள்ளே மாட்டிச்சு. நான் வந்து வெளியே வந்துட்டோம். நான் காருக்கு போயிட்டு இருக்கேன். நான் எங்க மாட்டிட்டேன். ஆனா போயிட்டா வெளியே வரல. நம்ம டீ-ஷர்ட் மாத்திரம் என்ன பண்ண டிரைவர் ரூம் போயிட்டு கார் போட்டுட்டு எப்ப நான் இடத்துல சரி அப்படியே வந்து சேர்ந்து விஜேஷ் கார் அங்கே போய் மக்களே
ஏய் அவரு நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வந்து அண்ணன் அவர் நம்மளே பார்க்கற வெளிய வரும்போது இன்னும் அண்ணன் போயிட்டாங்க என்ன பண்ணலாம் எனக்கு ஒரே ஒரு டிஷர்ட் இருந்துச்சு அது கலர் வேற நல்லா ஆனா மக்களே உண்மையாவே இந்த டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தோம் நான் சொன்ன அதே கருத்து தான் எதுவுமே ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நடக்காது எல்லாத்துலயுமே ஆமா உள்ள வந்து பாத்தீங்கன்னா கேட்டது இல்லன்றாங்க எனக்கு கை வைக்கிறாரா 3 நிமிஷம் நாளா நான் சித்தேந்திரே அவன் காரை பார்த்துட்டு காரிக்கிட்ட போறான் என்ன காரிக்கிட்ட போறான்டா வாடா அங்கிள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கணும் ஆமா அங்கிள் கார் அப்படி எங்கேயாச்சும் எடுத்துட்டு போயிருக்காருன்னா கரெக்டாக தான் இருக்கும் மக்களே அதாவது அந்த எருமாடு வந்து பாத்தீங்கன்னா எங்களை பார்த்து பின்னாடி இருந்து எவ்வளவு தெரியாது எங்களை பார்த்துட்டான் அவன் இப்போ வந்து பார்க்க நம்ம நடிக்கிறான் அதான் உண்மை பார்க்கலாம் இல்ல பார்த்துட்டாரு அவர் வந்து எங்களை பார்க்கலையா கேஷுவலாக இருக்காரா அதாவது மக்களே கடையில வந்து பாத்தீங்கன்னா கடை மட்டும் தான் இருக்கு அது இப்போதான் வந்து இறக்கிருக்காங்க புதுசா. எனக்கு என்ன புரியலன்னா இந்த யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம் வந்து எப்படி சொல்றது உண்மையா சொல்றேன் இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் நம்பாதீங்க. ஆமா நான் என்ன அது கேட்டோம் இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நம்ம வந்து அடுத்து எங்க போறோம்னா எங்க போறோம் மேக்ஸா ஸ்டுடியோவா யோ ஸ்டுடியோல உனக்கு இருக்கும். ஆமா கிட்ஸ்ல இருக்கும். கிட்ஸ்ல இல்லடா ஸ்டுடியோல உனக்கே இருக்கும்டா. ஏய் உனக்கு அந்த ஃபுல் ஹேண்ட் டி-ஷர்ட்டே கரெக்ட்டா இருந்துச்சுடா. கலர் தான நான் இது பண்ணோம். அது ஃபுல் ஹேண்ட் டி-ஷர்ட் இல்லடா ஆஃப் ஹேண்ட் டி-ஷர்ட்ரா. அது ஃபுல் ஹேண்ட்ரா. ஃபுல் ஹேண்ட் ஒன்னு அடுத்து கிரே கலர் ஒன்னு கிரே கலர் ஃபுல் ஹேண்ட்ரா. ஏய் இங்க பார்த்ததா நான் ஸ்டுடியோல சொல்றேன். ஸ்டுடியோல அத அவனுக்கு தெரியவே தெரியாதுடா. தெரியவே தெரியாது. ஆமா கிரே கலர் உனக்கு கரெக்ட்டா தான் இருந்துச்சு. ஆமா எனக்கு அந்த Black தான் நல்லா இருந்துச்சு. ஆனா ஐயா கரெக்ட்டா பெர்சன்ஸ் அது வந்து அப்துல் கரெக்ட்டா இருக்கும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது கஸ்டமர் சர்வீஸ் சுத்தமா நல்லா இல்ல மக்களே. அதாவது இவன் திடீர்வானோ அப்படி இல்ல ரெண்டு பேரும் கூடவே கலச்சு போட்டுருவானோன்ற பயம். ஒரு மாதிரி நமக்கே வந்து பாத்தீங்கன்னா பதட்டமாக்கி விட்டுறாங்க. பாத்திரம் எடுத்து எதுல கையில இருந்து புடிங்க எடுத்து வச்சுள்ள. அதுதான் அதாவது நம்ம ட்ரையல் போட்டு வரும் வந்தோடனே எடுக்கிறீங்களா இல்லைன்னா குத்துடணும், எடுக்கிறதா இருந்தாலும் குத்துடணும், எதா இருந்தாலும் அவன் கையில குத்துடணும் திரும்பியும். இல்லை எனக்கு கஸ்டமர் சர்வீஸ் சுத்தமா பிடிக்கிறேன். இது வந்து அந்த டிஎன்ஏ இருக்க ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரோ பாக்குறீங்கன்னா அதை செஞ்சு அதை மாத்த. அவர் அப்பயே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா பண்ணிருப்பாரு. we don't care. அப்ப எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்றாராம். என்னன்னு ப்ரோ நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணல ப்ரோ. வரல ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ நீங்க பண்ணலனா கூட பரவாயில்ல. இப்போ நீங்க பண்ணாலும் பரவாயில்ல. அந்த வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. கஸ்டமர் சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் அதை ஏத்திக்கோங்க. ஆமா புது கடைடா அப்பதான் அப்படிதான்டா இருக்கும். ஆமா சொன்னதுல ஏதோ பிரிக்கல மூட்டையில தான் இருக்கு. புது கடைல அவாய்ட் ப்ரோ நீ தெரியறேன்றத பாத்துக்கோ நல்லா. டேய் எங்க இல்ல எனக்கு புரியல. ஹெவி டிரைவர் தான். இவ்வளோ வேகமாக போய் என்ன கைட்டு போறீங்க? பார்க் தலை பண்ண போறீங்க? எங்க போறது? ஸ்ட்ரெயிட்டா போய் முட்டிக்கிறாராம். ஷாப்பிங் மால் குழந்தை இருக்கு உள்ள. ஸ்டெப்ஸா? ஐயோ இல்ல அது யூ ஸ்டெப்ஸ். ஆனா லிஃப்ட் இருக்கு. ஏன் இங்க யாரோட ஆளுன்னு பார்க்கலாம். டி ஸ்கொயர் போடுறா. காஃபி வித் டிடி. தீரஜ் திரும்ப நான் முன்னாடியே தர்றேன். ஐயோ ஐயோ வீடியோ நம்ம எதுக்கு நீ போன் கேக்குற? போன் தர மாட்டாங்க. நீ கேக்குற நீ அதுக்கு தான் கேக்குற. சொல்றா ஒன்னு நமக்கு அங்கிள் 2 1 இருக்கு அங்கிள். மைனஸ் பண்றாது.
ஓ அது மைனஸ். இங்க இருந்து எனக்கு அந்த கோடு தெரியுதுடா. எனக்கு தெரியல இந்த ஆங்கிள். ப்ரோ உனக்கு தெரியுதா ப்ரோ? என்ன அது மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அணைஞ்சிருச்சு. பங்கு மொட்டை மாடி பைத்தியம் வா. நம்ம எத்தனை 2 லைன் வந்து போன் தெரியுமே கரெக்டா முடிச்சிட்டோம். முத்திர் சரவணா ஜஸ்ட் ஃபார் கிட்ஸ்ரா. இதோ போறேன் எங்க இருக்க? எனக்கு தான். ஏய் இது வந்து லியா பாப்பாக்கடா. அது லியா பாப்பாக்கடா. இங்க வா, இங்க வந்து நீ தான் கண்டென்ட். வா இங்க நீ தான் உன்னதான் பார்க்கணும். போயிட்டு கேளு போ, உன் சைஸ்ல இருக்குமான்னு கேளு போ. லியா பாப்பா சைஸா இது. சரி வா. இரு எங்க தெரியுமா கரெக்டா இருக்கும்? ஸ்டூடியோ எங்க இருக்கு? ஸ்டூடியோ கிட்ஸோட இதோட ஸ்டுடியோ. ஸ்டூடியோ கிட்ஸ் எங்க இருக்கு? ஸ்டுடியோ கிட்ஸ் ஏய் என்ன இல்ல எனக்கு புரியல. அவங்க என்ன குழந்தையாமா விக்கிறாங்க? இங்க இருக்கு வீடியோ ஃபைல் ப்ரோ. இரு அங்கிள் எங்கேயோ போறாரு. எனக்கு வருது. சரவணா அங்கெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. வா. A few moments later. ஸோ இப்போ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜோடி செருப்பு சுழற்சியோடலாம் எடுக்காதா அப்படி. அவன் கரெக்டாக நம்ம என்ன வாங்கினதை காட்டுறேன், அவன் சொரியதை எடுக்கிறான். சரி ஏடு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வந்துட்டோம். டாடா பை பை. டைம் இல்லை 10. சரியா பார்த்தீங்கன்னா மணி வந்து 9:48. நம்ம வந்து 4:40 கிளம்பணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அக்கார்டிங் டு சரவணா அண்ட் தீரஜ் டைமிங் சொல்ல போனால் நேற்று சாயங்காலம் 7:30 மணிக்கு கிளம்பணும் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆமாம் என்ன அப்படிதான். அது ஒரு சின்ன திருத்தம். நேற்று நைட்டு கிளம்பணும். இன்றைக்கி தான் வந்து அரைகுறை பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்து ஒன்றாந்தே இல்லை இவங்களுக்கு தான் முடிஞ்சிருக்கு. எனக்கு ஒன்றும் முடியல. எனக்கு கூட ஆரம்பிக்கவே இல்லை. அதான் உண்மை. வந்து ஆர்மி போனோம் தெரியல. இங்கே சீக்கிரம் சாப்பிட்டு போனோன்னா ஆரம்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது சோறா, இது ஏறா, இது கடமா. மெயின் டிஷ் முன்னாடி சைட் டிஷ் வந்துருச்சு ஓகே. அது வந்து நெத்திலி. இது என்னது? அது வந்து இது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சாப்பிட்றா இல்லை ஃபஸ்ட்டு வந்து யூடியூபர் நேரமா இங்கே காட்டுன்றான். ஹலோ மசாலா போட்டுருக்காங்க பாருங்க. அப்படியே இதுதான் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு. எல்லாரையும் விட்டுட்டு வீட்டுக்கு தனியாக வந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுவும் அங்கிள் கிளம்புறாரு. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டோம். நிலா பாருங்கள் செமையாக இருக்குல்ல? முழு நிலா இல்லை முக்கால்வாசி நிலா. எப்படி பனி பெய்யுது பாருங்கள் மக்களே. சரியான பனி. செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. கதவு திறந்து வச்சுட்டு தூங்கணும்னு வச்சுக்கோங்களா, அந்த மாதிரி தூக்கம் வரும். ஸோ நம்மளோட அந்தமான் விலாகோட ஃபஸ்ட்டு எபிசோடு இதோடு முடிகிறது. நன்றி, வணக்கம்.